வணக்கம் மக்களே. மகளிர் உரிமை தொகையான ரூபாய் 1000 நாளைக்கு வரவு வைக்கப்படுமா அப்படின்னு மக்களிடையே நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதற்கு முதலமைச்சரான ஜோசப் விஜய் அவர்கள் சில முக்கியமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரூபாய் 2500 வந்து கொடுக்கறது பற்றின ஒரு முக்கியமான அறிவிப்பும் வெளியாயிருக்கு. யாருக்கெல்லாம் கிடைக்கும், என்னென்ன தகுதிகள் தேவைப்படுது, என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்ற முழு விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களும் உங்களால் உடனுக்குடனே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தில் பெண்களுக்கான நலத்திட்டங்களில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் மாதந்தோறும் ரூபாய் 2500 வழங்கும் புதிய மதிப்புமிகு மகளிர் திட்டம் விரைவில் அமலுக்கு வரும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்த 2500 எப்போ வரும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய மக்களிடையே ஒரு சந்தேகம் இருக்கும். அதாவது இன்னைக்கு தமிழ் புதல்வன் திட்டம் இந்த மாதிரியான மாணவர்களுக்கான திட்டத்தில் 1000 ரூபா போட்டிருக்காங்க. அதே போலவே எங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை நாளைக்கு வரவு வைக்கப்படுமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு தமிழக அரசிடமிருந்து என்ன அறிவிப்பு வெளியாயிருக்கு அப்படின்னா, முந்தைய அரசு ஆட்சியில் இருக்கும் போது எந்தெந்த முக்கியமான திட்டங்கள் இருந்ததோ அவை அனைத்தும் தொடரும் அப்படின்னும், இது கூடவே ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகையானது 6 மாத காலத்திற்கு அதே மாதிரி வரவு வைக்கப்படும் அப்படின்றத முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. ரூபாய் 1000 ஆனது உடனே அனைவரோட வங்கி கணக்கையிலும் நாளைக்கு 15ஆம் தேதிங்கிறதுனால வரவு வைக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் சில சிக்கல்கள் இருக்கிறதாகவும், இந்த மே மாதத்திற்குள்ளாகவே அனைவரோட வங்கி கணக்குகள்லையும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு ரூபாய் 1000 ஆனது வரவு வைக்கப்படும் அப்படின்னும் வந்து வெளியாகி இருக்கு. இந்த 2500 ரூபாய் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது தொடர்பான சில முக்கியமான ஆலோசனைகளில் வந்து ஈடுபட்டிருக்கிறதாகவும், தகுதி வாய்ந்த 18 வயதிற்கு மேற்பட்ட 60 வயதிற்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே, அதாவது அரசு வேலையில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு மட்டும் இந்த 1000 ரூபா அப்படின்றது விதிவிலக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. மீதி அனைவருக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். முக்கியமாக என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கம்பல்சரி கிடைக்கும், முக்கியத்துவம் அளிக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. மகளிர் உரிமை தொகை இப்போ வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படியே வந்துட்டு 2500 ரூபா கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இதற்கு தனியாக ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, விஜயோட ஃபோட்டோ போட்டு அதில் வந்து என்ன திட்டமோ அந்த திட்டத்துடன் பெயருடன் வரும். அதில் தேவையான ஆவணங்கள் கொடுத்து தேவையான விவரங்களை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்து அதிலிருந்து தான் தகுதி வாய்ந்தவர்கள் யார் யாருன்னு பிரித்து எடுப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த 2500 ரூபா அப்படின்றது கிடைக்க போகுது. நம்ம மகளிர் உரிமை தொகைக்கு எப்படி ஃபார்ம் போட்டு எழுதி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். இப்போ தேவையான ஆவணங்களாக நம்ம என்ன வந்து முக்கியமாக எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, குடும்ப தலைவியோட ஆதார் அட்டை, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, வங்கி கணக்கு புத்தகம், அதில் பெயர், கணக்கு எண், ஐஎஃப்எஸ்சி குறியீடு முதல் பக்கம் அது முழுசாக அப்படியே வேணும்னு இருக்காங்க. ஆதார் இணைக்கப்பட்ட கைபேசி எண், சொத்து வரி மின் கட்டண ரசீது, அட்ரஸ் ப்ரூஃப்காக இது கேட்பாங்க. அதுக்கப்புறம் தன்னறிவிப்பு படிவம், அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் கம்பல்சரி வருமான சான்றிதழ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ 6 months ஒன்ஸ் வருமான சான்றிதழ் நாம் வந்து அப்டேட் பண்ணணும். முக்கியமாக அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாதவங்க வருமான சான்றிதழ் வாங்கி வைக்கிறதும் ரொம்ப நல்லது. மதிப்புமிகு மகளிர் திட்டம் தொடங்கப்பட்ட உடனே இதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்டில் கேளுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.